சவுக்கு மீடியா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசாலும் தமிழக காவல்துறையாலும் எத்தகைய துன்புறுத்தல்களில் எத்தகைய கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, சாக்கடை ஊற்றப்பட்டது, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது, 2 முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நேற்று இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு. இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நகையை திருடிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க. நாங்கள் மீடியாவில் இந்த உண்மைகளை எடுத்து சொல்லும் வேலையை செய்து கொண்டிருந்தா இந்த மாதிரி வண்டியை பிடிங்க வச்சுக்கிட்டு 15 நாட்களாக வண்டியை கொடுக்காம ஒரிஜினல் லைசன்ஸ், ஒரிஜினல் ஆர்சி புக்கு, இதே போல் ஒவ்வொரு முறையும் அக்யூஸ்டை பிடிச்சி கையை காலை உடைக்கிறது எங்கே போய் முடியும்ட்டு நான் எதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேனோ அதுதான் அஜித்குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது. அவன் நகை திருடானா இல்லையான்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறைக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது என்ற அராஜக சூழல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குது. இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதால் தான் சவுக்கு ஊடகத்தை தொடர்ந்து முடக்க இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. திரு அருண் அவர்களும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கடத்தல் பண்ணும் அதிகாரிகளை எல்லாம் பதவியில் அமர்த்தி கொண்டு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்பதற்கு வெட்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவரெல்லாம் எதுக்கு நாட்டை ஆள்றாரு? குறிப்பாக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பொம்மை முதல்வர் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அதிகாரிகள் வேண்டுமென்று இதை செய்கிறார்கள். இந்த அதிகாரியை கட்டுப்படுத்துறது கூட துப்பில்லாத இந்த முதல்வர் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார். அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது. அதற்கு பிறகு 15க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை, முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொறடாவை வச்சு ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு 20 பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான். அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வர். அப்போ எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரை பார்த்து பயம் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 10 பேர் மேலே 10 பேரோட பல்ல பிடுங்கி கரலக்கல்லை எடுத்து ஈரில் தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி.